தம்பி சொன்னா போல கனவு கண்ணி தமிழ்நாட்டின் அண்ணின்னு நான் சொன்னேன். உண்மையிலேயே பைசராஜ் 2 நாளைக்கு சொன்னேன், நீ யாரை கூப்பிடுவோல சைக்கிளா மேலே வரணும் அப்படின்னேன். உண்மையாக சொன்னா இல்லையா ராஜா? ஏன்னு கேட்டால், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போஸ்டெல்லாம் பார்த்து அவ்வளோ ஜாலியாக ரசிப்போம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன காரணம் தான், சின்ன பிள்ளை நான் 20 வயசு தான். அப்போல்லாம் சின்ன பிள்ளை 5 வயசு 4 வயசு சொல்ல முடியும். என்ன மேடம் உண்மை தானே? 20 வயசு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு காலைன்னு ஒரு படம் பார்த்தேன். இப்போ கூட நேற்று கூட போட்டு நான் யூடியூப்பை போட்டு எனக்கு நான் சாயந்தரம் எக்ஸசைஸ் செஞ்சுட்ருப்பேன். அப்போ எனக்கு வந்து நான் கவுண்டமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போயும் சரி என்றைக்கும் சரி இன்னும் 100 வருஷம்லாம் கவுண்டமணி தான். அப்போ அந்த படத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் பொண்ணு பார்க்க வருவார்ல கவுண்டமணி சைக்கிளா மேடம். அப்போ சைக்கிளா மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீரோனி மாரி இருப்பாங்க. இன்றைக்கெல்லாம் ஹீரோனி சொல்ல முடியாது, அப்படி இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு சைக்கிளை அப்படி கூப்பிடணும், அப்போ தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணு சொன்னேன். காரணம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பொதுவாகவே எல்லா படத்துலையும் யாரும் வரதே இல்லை. இப்போ ஒரு படம் வந்து எல்லோரும் எடுக்கும்போது அந்த படத்தில் நடித்து எல்லாருமே வரணும். யாருமே வரலை. ஹீரோயினி இந்த படத்துக்கு வரல. கூல் சுரேஷ் நம்ம சங்கத்தில் உறுப்பினர் கம்பல்சரி வரணும், வரல. ஏன்னா மேடம் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் வந்துக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் வந்துடுறாங்க. இப்போ கூட சொன்னேன், வந்து சாரின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஏதாச்சும் நேசிக்கணும். இப்போ இவங்க சினிமா நேசிக்கிறதுனால தான் 30-40 வருஷமாக நிற்கிறாங்க.